அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் முக்கியமான சிலவற்றை பார்க்கலாம் பாருங்கள். பறவைகள் மற்றும் விலங்குகளுக்கான அதனுடைய செய்கைகள், அதாவது இது எப்படி பேசும் கத்தும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். உதாரணத்திற்கு கிளி பேசும், அதாவது கொஞ்சும். ஆந்தை அலரும், குயில் கூவும், கூகை அது கோட்டான்னு சொல்லுவாங்க, கூகைன்னு சொல்லுவாங்க. குளரும், கோழி கொக்கரிக்கும், வாத்து கத்தும், மயில் என்ன செய்யும் அகவும், மயில் அகவும், காகம் கரையும், காக்கா கரையும்னு சொல்லுவாங்க. வானம்பாடி பாடும், வானம்பாடி பாடி வந்த நிலா அப்படின்னு வச்சுக்கோங்க, வானம்பாடி பாடும். சேவல் கூவும், சேவல் கூவும். இங்கே கழுதை கத்தும், கழுதை கத்துற மாதிரி கத்தாதன்னு சொல்லுவாங்க. ஸோ கழுதை கத்தும். குதிரை கணைக்கிற மாதிரி கணைக்காத, குதிரை கணைக்கும். நரி உழையிற மாதிரி உழையிறாம்பாருன்னு சொல்லுவாங்க, நரி உழையிடும். நாய் குறைக்கும், நாய் குறைக்கிற மாதிரி குறைச்சிட்டே இருக்காத, கத்திகிட்டே இருக்காதுன்னு சொல்கிறது தான் நாய் குறைக்கும். பசு கதரும், பசு என்ன பண்ணுவாமா கதரும். பன்றி உருமும், பன்றி என்ன செய்யும் உருமும். யானை பிளிரும், துதிக்கையை மேலே தூக்கி, தும்பிக்கையை மேலே தூக்கி அது பிளிரும். சிங்கம் கர்ஜிக்கும், அதாவது முழங்கும். சிங்கம் என்ன பண்ணுன்னா பயங்கரமாக முழங்கும், கர்ஜிக்கும். புலி உருமும், புலி என்ன செய்யும் உருமும். எருது என்ன செய்யும் எக்காலமிடும், எருது எக்காலம், ஞாபகம் வச்சுக்கோங்க, எருது எக்காலமிடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ஞாபகம் வைக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா, எருதை அதை இறந்துருச்சுன்னா அதனோட தோலில் என்ன செய்வாங்க மத்தளம், இசைக்கருவிகள் செய்வாங்க. ஸோ அதை வச்சு எக்காலம் அடிக்கலாம். ஸோ அப்படின்னா சத்தமாக அடிக்க முடியும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஸோ இது போல் முக்கியமான சில அடுத்தடுத்த டாபிக்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். ஸோ அது இல்லாமல் முக்கியமான ஒன்லைனர்ஸ் கொஸ்டின்ஸ் பிடிஎஃப் எல்லாம் நம்ம எங்கே எடுக்கலாம், எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் போடுறேன். மறக்காமல் அடுத்த வீடியோவை பாருங்கள். நம்ம ஃபாலோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பெஸ்ட்டாக ஃபீல் ஆனால் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.